என்னடா ஒரு மஞ்சள் கலர் போர்ட போட்டுட்டு, இது வந்து ரொம்ப மகத்துவமானதுன்னுலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, இந்த போர்டு யுகேல ஒரு முக்கியமான வேலைய பாக்குது. பொதுவா யுகேலயோ இல்ல லண்டன்லயோ சரி பார்த்தீங்கன்னா, ரோடோட சைட்ல ஃபுட்பாத் வந்து எப்பயுமே ஒரு 10 சென்டிமீட்டர் ஹை 10 சென்டிமீட்டரோ இல்ல கொஞ்சம் வந்து அத விட ஹையா தான் இருக்கும். ரோடு கிராஸ் பண்ற இடங்கள்லயோ, இல்ல ரோடு அந்த ஃபுட்பாத்த விட்டு இறங்க வேண்டிய இடங்கள்ல பொதுவா இங்கே ஸ்லோப் இருக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்க மாற்றுத்திறனாளிகள் வந்து நெறையா பேர் வந்து எலக்ட்ரிக் பவர்ட் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணி தான் வேலைக்கோ, இல்ல அன்றாட விஷயங்கள வந்து பண்றாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகள வந்து இங்க மோஸ்ட்லி பக்கி அதில வச்சு தான் தள்ளிட்டு போறாங்க. அதுவும் வீல் இருக்கிற மாரி தான். அது மட்டும் இல்ல பல பேர் ஸ்கேட் போர்டெல்லாம் யூஸ் பண்றாங்க. ரோலர் ஸ்கேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டுலாம் போறவங்களும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்லோப் மூலமா ஈஸியா அவங்களால கிராஸ் பண்ண முடியும். அதனால எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அதனால இத பண்றாங்க. பட் எங்கேயாவது ஒரு இடத்துல ரோடு வேலை நடக்குதுன்னா, உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு முன்னாடி இடத்துல கிராஸ் பண்ண வேண்டி வரலாம். ஸோ அந்த இடத்துல இடிக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ உடனே அந்த ஒரு 10 சென்டிமீட்டரா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு போர்ட வச்சுடுறாங்க. ஸோ இது என்னத்த ப்ரூவ் பண்ணுதுன்னா, அதாவது ஒரு ரோடு வேலை நடந்தா கூட அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. எல்லாருமே நல்லபடியா அவங்களோட வேலைய கரெக்ட்டா பண்ணிட்டு போணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயம் தான். பட் இந்த அளவுக்கு திங்க் பண்ணி இத வந்து பண்றாங்கிறது தான் சொல்ல வரேன். ஸோ இது உடனே நம்ம கவர்மெண்ட்ல இதெல்லாம் பண்ண முடியுமா? நம்மளோட ஊருக்கு இது சாத்தியமாகும்னா, பிராக்டிகலா ரொம்ப பாசிபிள் கிடையாது. ஆனா அட்லீஸ்ட் பிரைவேட் ஃபெசிலிட்டீஸ்ல, இல்ல பிரைவேட்டான இடங்கள்ல கூட இதுக்கான ஒரு விஷயத்த பண்றதே கிடையாது. ஈவன் நெறையா கிளினிக் இருக்கிற இடங்கள்லயோ, இல்ல மெடிக்கல் ஷாப் இருக்கிற இடங்கள்ல கூட ஒரு ஆக்சஸிபிலிட்டிக்கான விஷயம் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ அங்கேயாச்சும் அட்லீஸ்ட் இனி வரப்போற கட்டிடங்கள்லயாச்சு ஒரு மாற்றுத்திறனாளியோட ஆலோசனை எடுத்துட்டு, இல்ல அவங்க ரெப்ரசன்டேட்டிவான ஒருத்தவங்க ஆலோசனை எடுத்துட்டு, இந்த என்ஜினியர்ஸோ இவங்களோ அத கருத்துல கொண்டு டிசைன் பண்ணாங்கன்னா, எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க அங்க யாரோ ஒருத்தவங்களோட ஹெல்ப்ப தேடிட்டு நிக்க வேண்டாம். எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.